நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. தன்னோட விதி என்னன்னு தெரிஞ்சுக்காம மத்தவங்களோட விதியை பத்தி மட்டும் சொல்றது ரொம்ப பெரிய தப்பு வராக்கல். என்னோட விதியை வேற ஒருத்தவங்க சொல்றதுக்காக நான் பிறக்கல. என்னோட விதியை நானே உருவாக்கறதுக்காக நான் பிறந்திருக்கமா. இந்த அலெக்சாண்டரோட எதிர்கால என்னங்கிறத இந்த ஒராக்கலோ இல்ல வேற யாரும் சொல்லக்கூடாது. இந்த அலெக்சாண்டர் தான் அதையும் முடிவு பண்ணுவான். அரசே, உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிடுறதுக்கு என்ன நீங்க மன்னிச்சிடுங்க. மகாராணி அனுஷ்யா சரியா தான் சொல்றாங்க. இந்த விஷயத்த நீங்க 2 பேரும் தனியா பேசிதான் தீர்த்துக்கணும். இன்னொரு விஷயம் மகாராஜா பம்னி, நான் ஒரு விஷயத்தை யோசிச்சாகணும். நான் உங்களோட சம்பந்தி ஆகணுமா இல்லனா நான் இப்ப இருக்கிற மாதிரி வணிக கூட்டாளியாவே இருக்கணுமான்னு யோசிக்கிறேன். நில்லுங்க ஷா தராயஸ். உங்க கேள்வியை கேட்டுட்டீங்கல்ல, பதிலையும் கேட்டுட்டு போங்க. நீங்க சொன்னது சரி. புரு தப்பிக்கும் போது நான் அந்த இடத்துல இல்ல. நீங்க என் மேல சந்தேகப்படுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு. ஆனா நீங்க ஆதாரத்தை வச்சும் சத்தியத்தை வச்சும் தானே முடிவெடுப்பீங்க. சந்தேகத்தை வச்சு இல்லைல்ல, சரிதானே? அதனால புரு இங்க இருந்து தப்பிச்சதுக்கு நானும் காரணம்னு நினைக்கிறவங்க நான் குற்றவாளிங்கிறத நிரூபிக்க முடியுமா? முடியலன்னா வாயை திறந்து பேசக்கூடாது. போதும் மகாராணி அனுஷ்யா. ஏற்கனவே நிறைய பொறுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஷா தராயஸ் அவமானப்படுத்துறத நான் பொறுத்துக்க மாட்டேன். தராயஸ் அவர்களே, இந்த திருமணம் நடக்கும்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். இந்த பௌரவ ராஜ்யத்துல உயிரை விட வார்த்தைக்கு தான் மதிப்பு அதிகம். ஒருவுக்கு கட்டாயம் தண்டனை கிடைக்கும். அந்த முடிவை யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. ஏற்கனவே நாம முடிவு செஞ்சபடி உங்களுடைய மக பார்சினுக்கும் என்னுடைய மகனுக்கும் திருமணம் நடக்கும். சீக்கிரம் தக்ஷஷீலா போய் சேரு பொருள். ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல?
விதி ஒரு மனுஷனை எங்க இருந்து எங்க கொண்டு போகுது பாரு. முன்னாடி ஒரு கொள்ளைக்காரன், அதுக்கப்புறம் இளவரசன், இன்னைக்கு ஒரு தேச துரோகி. என்னோட தேசத்தை விட்டு என் மக்களை விட்டு தூரமா போயிட்டு இருக்கேன். இன்னும் என் விதியில என்னெல்லாம் எழுதியிருக்குன்னு தெரியல. ஓ, அப்ப திடீர்னு உனக்கு விதி மேலயும் தலையெழுத்து மேலயும் நம்பிக்கை வந்துருச்சா? உண்மைதான். ஒருவேளை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இந்த மனுஷங்களுக்கு நன்றி கடனே இல்ல. உதவி பண்ணங்களை விட்டுட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லிக்கிறாங்க. மறந்துட்டியா? அது அதிர்ஷ்டம் கிடையாது, நான் தான். என்னாலதான் நீ அங்க இருந்து பாதுகாப்பா வந்த. ஓஹோ, நீ இல்லைன்னா நான் உயிரோட வந்திருக்க முடியாதுன்னு தோணுதா? இங்க பாரு லாச்சி, நான் எப்படியா இருந்தாலும் தப்பிச்சிருப்பேன். அப்ப சரி, நான் வந்ததால உனக்கு எந்த பலனும் இல்லைன்னு தோணுச்சுன்னா இனிமே நான் உனக்கு எந்த உதவியும் பண்ண போறதில்ல. உன்னோட உதவியால மட்டும்தான் நான் தப்பிச்சேன்னு, நீ இல்லைன்னா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா லாச்சி? நீ இல்லாம எனக்கு சந்தோஷமே இல்லைங்கிற விஷயத்த என்னோட கைகள் உனக்கு புரிய வைக்கலையா? நீ இல்லைன்னா நான் உயிரையே விட்டுருவேன்னு என்னோட கண்களை பார்க்கும்போது உனக்கு புரியவே இல்லையா? இதுக்கெல்லாம் நம்ம கிட்ட இப்ப நேரம் இல்ல. சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா தக்ஷஷீலாவுக்கு போறதுக்கு முன்னாடியே சிப்பாய்கள் வந்துருவாங்க. சிப்பாய்கள் நம்மளை தேடிட்டு இருக்காங்க. தக்ஷஷீலா இன்னும் ரொம்ப தூரத்துல இருக்கு. நீ சரியாதான் சொன்ன அம்பிகுமார், நம்ம கிளம்பலாம். என்ன பண்ற புரு? நான் கொலை செய்யல லாச்சி, மயக்கம் தான் போட்டிருக்கேன். ஆனா நீ ஏன் இப்படி பண்ண? உன் மனசுல வேற ஏதோ திட்டம் வச்சிருக்கியா? புரு, அம்பிகுமார மறைச்சு வைக்கிறது சரியா படல. இப்ப நீ எங்க போற தெரியுமா? அங்க ஒரு குழந்தை பிறக்கிறதே பௌரவ ராஜ்யத்துக்கு எதிரி ஆகிறதுக்கு தான். அதனாலதான் லாச்சி, நான் அந்த இடத்துக்கு போய் சேரும் போது அவங்க என் கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. அதனாலதான் இந்த முடிவு. அவங்களோட இளவரசன் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் நமக்கு நல்லது லாச்சி. அடுத்து என்ன பண்ண போறோம்? அம்பிகுமாரை கூட்டிட்டு கொள்ளையர்கள் இடத்துக்கு போ. அங்க பாதுகாப்பா வச்சுக்கோ. நான் தக்ஷஷீலாக்கு போறேன். நம்ம கூட யுத்தத்துக்கு துணையா இருக்கணும்னு அம்பிராஜ் கிட்ட வேண்டுதல் வைக்க போறேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்றேன். நீ தனியா போக வேண்டாம், நானும் உன் கூட வரேன் புரு. அம்பிகுமார நாம இங்க எங்கேயாவது மறைச்சு வச்சிடலாம். இல்ல லாச்சி, அவனை இங்க ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. கொள்ளையர்கள் இடத்தை விட பாதுகாப்பானது எதுவும் இல்லை. ஆனா உன்னோட பாதுகாப்பு அதை யாரு பாத்துப்பாங்க? ஒருவேளை தக்ஷஷீலால உனக்கு
இல்ல, நான் உன்னை தனியா தக்ஷஷீலாக்கு அனுப்ப போறதில்ல. இந்த அம்பிக்குமார நம்ம வேற ஏதாவது பண்ணலாம், வேற இடத்துல மறைச்சு வைக்கலாம். நான் மத்த கொள்ளைக்காரங்களையும் இங்க கூப்பிடுறேன். சுமீருக்கு எப்படியாவது செய்தி சொல்றேன். ஆனா நான் உன்னை தனியா போக விட மாட்டேன் புரு. நான் உன்னை இழக்க விரும்பல புரு. நான் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க விரும்பல லாச்சி. நீ என் கூட இல்லனாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு புரு. ஆனா நம்ம ஒன்னா இருந்தோம்னா அப்ப எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பாத்துப்பேன். இல்ல லாச்சி, தனித்தனியாவே இருக்கலாம். ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்பதான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்க முடியும். எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நீ கண்டிப்பா வந்து காப்பாத்துவேன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு லாச்சி. இன்னைக்கு உதவி செஞ்ச மாதிரி. பத்திரமா திரும்ப வந்துரு. நிறைய சண்டை போட்டாச்சு. இப்ப ஒன்னா சேர்ந்து நம்ம அந்த பாரசீகர்களை நம்ம நாட்டை விட்டு துரத்தணும். உங்களோட மருமகன் புரு இப்ப வந்துட்டான். எல்லாத்துக்கும் தயாரா இருங்க அம்பிராஜ். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் அண்ணனுக்கு இருந்த வெறுப்பு இன்னமும் கொஞ்சமும் குறையல.
அதனாலதான் உன்னை கொல்றதுக்கு தான் மகனையே அவர் அனுப்பியிருக்காரு. சத்தம் எனக்கு சந்தோஷம் தராது. சவால்கள் தான் சந்தோஷத்தை தரும். இங்க யாராச்சும் என்கிட்ட சவாலுக்கு வர முடியுமா? வீரர்கள் யாராவது இங்க இருக்கீங்களா? என்ன தோக்கடிக்க நினைக்கிற யாராவது இருக்கீங்களா? நீ நீ ரொம்ப பலசாலியா இருக்க, பார்க்கவும் தைரியசாலியா தெரியற. உன் கூட சண்டை போட இப்ப நான் ஆசைப்படுறேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் இங்க சண்டை போட வரல. யுத்தத்துல நம்பிக்கை இல்ல, அன்பையும் நட்பையும் தான் நான் நம்புறேன். உனக்கு எதுல நம்பிக்கை இருந்தா எனக்கு என்ன? நீ இப்ப நிக்கிறது தக்ஷசீலால. நான் தக்ஷசீலாவுடைய அரசர் அம்பிராஜ். உன்கிட்ட நான் அனுமதி ஒண்ணு கேட்கல, கட்டளை இடுற. வா, என்கிட்ட மல்யுத்தத்துக்கு வா. மன்னிச்சிருங்க, நீங்க தான் தக்ஷசீலாவோட அரசர்னு எனக்கு உண்மையாவே தெரியாது மகாராஜா. உங்க வீரத்தை பத்தியும் பலத்தை பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் மகாராஜா. என்ன மன்னிச்சிருங்க, உங்க கட்டளையை என்னால நிறைவேற்ற முடியாது. நான் உங்க கூட சண்டை போட முடியாது. இந்த காலத்தோட இளைஞர்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. போட்டி களத்துக்கு வந்து மல்யுத்தத்தை பார்க்க ஆசை மட்டும்தான் படுறீங்க. ஆனா மல்யுத்தத்தோட சவாலை ஏத்துக்க முடியல உங்களால. கோழைங்க. உன் அம்மாவும் உனக்கு கோழையா இருக்கதான் கத்து கொடுத்திருக்கா போல இருக்கு. நீங்க சொன்ன வார்த்தைகளை திருப்பி எடுத்துக்கிறது தான் உங்களுக்கு நல்லது மகாராஜா. என் அம்மாவை அவமானப்படுத்தினா என்னால பொறுத்துக்க முடியாது. அது யாரா வேணா இருக்கட்டும், தக்ஷசீலாவோட மகாராஜா அம்பிராஜா இருந்தாலும் சரி. உங்க கூட சண்டை போட மாட்டேன்னு நான் சொன்னதுக்கான காரணம் உங்க மேல இருக்க பயத்தினால இல்ல. உண்மை என்னன்னு தெரியுமா மகாராஜா? நமக்குள்ள வரப்போற பகையினால என் பாரதத்தோட வருங்காலத்துக்கு கேடு விளைவிக்க விரும்பல. இளைஞர்கள் தான் ராஜ்யத்தோட எதிர்காலம். இன்னைக்கு இருக்கிற பகையினால நான் என் ராஜ்யத்தோட வருங்காலத்தோட விளையாட முடியாது. யார் நீ? நீ யார்னு பதில் சொல்லு இளைஞனே. கேள்வி உங்க வார்த்தையில மட்டும்தான் இருக்கு. ஆனா உங்களோட கண்கள் அதுக்கான பதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்கிறத சொல்லுது. நான் உங்களோட தங்கை மகாராணி அனுஷ்யாவோட மகன்.
புருஷோத்தமன், புருஷோத்தமன், புருஷோத்தமன். ஒரு அரசனாவும் தந்தையாவும் தோத்து போய் உன் முன்னாடி நின்னுகிட்டு இருக்க அனுஷ்யா. இனி ஒரு கணவனா நான் தோக்கறதுக்கு விரும்பல அனுஷ்யா. உனக்கே நல்லா தெரியும், பௌரவராஜி அரசன் தப்புக்கு துணை நிற்க மாட்டான். எனக்கு தெரியும், இதுல உங்க தப்பு எதுவும் இல்லை. ஒருத்தரோட பார்வையில தான் தப்பு இருக்கு. நாம ஒரு விஷயத்தை தப்புன்னு நினைக்கிறோம், நேர்மை இல்லாததா நினைக்கிறோம். ஆனா சிலர் அந்த விஷயத்துக்காக தான் உயிரை தரவும் தயாரா இருப்பாங்க. என்னோட எண்ணங்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க என் எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரியும். உனக்கு எவ்வளவு கவலை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் கவலை இருக்கு அனுஷ்யா. ஆனா நீ நினைக்கிற விஷயத்த என்னால செய்ய முடியாது. ஏன்னா புருதான் தன்னை தானே குற்றவாளின்னு எல்லாரும் முன்னாடியும் ஏத்துக்கிட்டான். அவன் நிரபராதின்னு அவங்கிட்ட எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதே மாதிரி ஷாதராயச குற்றவாளி நிரூபிக்கவும் அவங்கிட்ட ஆதாரங்கள் இல்லை. உங்க முன்னாடி இருக்கிற உண்மையை எதுக்காக ஏத்துக்க மறுக்கிறீங்க? புரு பாரசீகர்கள் பத்தி சொன்னத நீங்க ஏன் நம்ப மறுக்கிறீங்க? அது உங்களுக்கு உண்மைன்னு தோணலையா? அனுஷ்யா, யோசிச்சு பாருங்க. ரிபுதமனை கொல்றதுனால யாருக்கு பலன் இருக்க போதுன்னு யோசிங்க. உங்களுக்கு தெரியுமா, என்னையும் தராயசையும் தவிர ரிபுதமன் உயிரோட இருக்கிறது வேற யாருக்குமே தெரியாது மகாராஜா. எதுக்காக ஹஸ்தி என்ன திடீர்னு தாக்குனா? எதுக்காக கனிஷ்க கொல்ல முயற்சி பண்ணா? அதுவும் அவங்களோட திருமணத்தை அறிவிச்ச உடனேயே. எதுக்காக தராயஸ் நம்ம எல்லாரையும் அவனோட மகளையும் சேர்த்து திரும்ப திரும்ப திருமணத்துக்காக கட்டாயப்படுத்துறான்? யோசிங்க. அரசே, ஹஸ்திக்கு தண்டனை கொடுக்கணும். சபையில எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹஸ்திய பௌரவ ராஜ்யத்தை விட்டு வெளியே போக விடக்கூடாது. அப்பாவோட மரணத்துக்கு காரணம் தராயஸ் தான் ஹஸ்திக்கு நாம நிரூபிச்சிட்டா அப்போ ஹஸ்தி நமக்கு துணையா நிப்பான். ஹஸ்தி என்ன வேணா இருக்கலாம், ஆனா அப்பா மேல அவனுக்கு அதிக அன்பு இருந்துச்சு.
முதல்ல நீங்க என்னோட மகனை புருவ கொல்றதுக்கு அனுப்புனீங்க. இப்போ இந்த விளையாட்டு. இன்னைக்கு உங்களோட மருமக அவனே உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்கான். அவனை நீங்க இந்த மாதிரி பண்றது சரியில்லை. எல்லாத்துக்கும் மேல அவன் உங்களோட ரத்தம். உங்க தங்கையோட மக, அதாவது நம்ம யார் என்னோட தங்க? எதிரிக்காக என்ன அவமானப்படுத்தினவ ஏன் தங்கையா? என்ன பொறுத்த வரைக்கும் அவ பௌரவ ராஜ்யத்தை சேர்ந்தவள்கா. இந்த தக்ஷசீலாவுடைய எதிரி வாழ்நாள் முழுக்க எனக்கு எதிரிதான். தக்ஷசீலாக்குள்ள வர்ற எதிரிகளுக்கு இப்படித்தான் நடக்கும். பௌரவ இளவரசன் புருஷோத்தமன், உனக்கு தக்ஷசீலாவுடைய நட்பு வேணும்னா அதுக்கு முதல்ல ஒன்ன நீ நிரூபிச்சு ஆகணும். நீ எவ்வளவு பெரிய வீரன்கிறத இப்ப பாத்திரலாம். மனுஷங்க கூட யார் வேணாலும் சண்டை போடலாம். கொடுமையான மிருகத்தை அடக்குனாதான் உண்மையான வீரம் தெரிய வரும். இந்த மிருகத்தை நீ அடக்குனாதான் நீ என்ன பேச வந்தியோ அதை பேசுறதுக்கான உரிமையை கூட நான் உனக்கு தர முடியும். பார்த்து கவனமா சண்டை போடு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான மிருகம். இல்ல மகாராணி, உலகத்தோட மிக கொடூரமான மிருகம் மனுஷன்தான். வாயில்லாத மிருகத்தோட கோபம் அதோட வயிற்று பசி தீர்ற வரைக்கும் மட்டும்தான். ஆனா மனுஷங்களோட பசி எது வரைக்கும் போகும் நம்ம யாராலையும் யூகிக்கவே முடியாது. ஆனா இந்த மிருகங்கள் முதல் தடவை பார்க்கும் போதே நண்பனா எதிரியான்னு தெரிஞ்சுக்கும். ஆனா மனுஷங்களுக்குள்ள இருக்கிற எதிரிகள் சில சமயங்கள்ல நண்பர்களா நடிச்சு வேஷம் போடுறாங்க. புரு இங்க இருக்கான்னா அப்ப அம்பிகுமார் எங்க இருக்கா? இந்த அம்பிகுமாரை இங்க கூட்டிட்டு வர அளவுக்கு உனக்கு தைரியம் எப்படி வந்துச்சு லாச்சி? புரு கூட பழகுனதுனால நீயும் கொள்ளக்காரங்களோட எல்லா சட்டத்தையும் மீற ஆரம்பிச்சிட்ட. இது நாள் வரைக்கும் நமக்கு பௌரவ ராஜ்யம் தான் எதிரியா இருந்தாங்க. ஆனா இப்போ தக்ஷசீலாவோட இளவரசனை கடத்திட்டு வந்து இப்ப தக்ஷசீலா வாசிகளும் நமக்கு எதிரிகள் ஆயிட்டாங்க. ஏற்கனவே நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நீ இன்னும் அதை அதிகமாக்கிட்டு இருக்க. அம்மா, ஒவ்வொரு முறையும் நம்ம புருவ தப்பா தான் நினைச்சிட்டு இருக்கோம். புரு நமக்கு உதவிதாமா பண்றான். பாரசீகர்களை தாக்க முயற்சி பண்ணான். அவன் மகாராஜா பம்னிக்கு உண்மையை சொல்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தான். ஆனா அவனால நிரூபிக்க முடியலமா. அவனை ஒரு கொள்ளக்காரன், தேச துரோகின்னு சொல்லி மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அதுவும் எதுக்குன்னு தெரியுமா? நமக்கு துணையா அவன் இருந்ததால. இப்ப அவன் தக்ஷசீலாக்கு போயிருக்கான்.
அதுவும் நம்ம நன்மைக்காக தான்மா. தயவு செஞ்சு என்ன நம்புங்கம்மா. நம்ம எல்லாரோட நன்மைக்காக தான் புரு எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கான். அவன் கஷ்டத்தை தாங்கிக்கிறான்னா அது அவனோட பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்ல. இல்லம்மா, இந்த பிரச்சனை புருவோடது மட்டும் இல்ல, அப்புறம் பௌரவ ராஜ்யத்தோட பிரச்சனையும் இல்ல. இது தக்ஷஷீலாவோட பிரச்சனை, நம்ம கொள்ளக்காரங்களோட பிரச்சனை, முழு நாட்டோட பிரச்சனைமா. அந்த பாரசீகர்கள் பௌரவ ராஜ்யத்தை கைப்பற்றிட்டாங்கன்னா நமக்கும் பாதுகாப்பு இல்ல, இந்த நாட்டுக்கும் பாதுகாப்பு இல்ல. நான் புருக்கு மட்டும் உதவ நினைக்கல, நமக்கும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். வெறும் கொஞ்ச நாளைக்கு அம்பிக்குமார நம்ம இங்க வச்சிருக்கலாமா? புருவுக்கு தக்ஷஷீலாவோட சேனைகளோட உதவி கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடுமா? சரி, நீ இவனை இங்க வச்சிருக்கலாம். ஆனா ஒண்ணு, திரும்பவும் ஒன்ன நம்பி எந்த விஷயத்திலையும் இறங்கக்கூடாதுங்கிறத நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இவனை கவனமா பாத்துக்கோ சுமேர். அம்பிக்குமார் கொள்ளக்காரங்க இடத்துல இருக்கான்னு யாருக்குமே நாம தெரிய விடவே கூடாது. லாச்சி, ஒரு தனியா வாங்க போயிருக்கான். ஆமா, பாதுகாப்பா இருப்பான் நான் நம்புறேன். புரு, கெஞ்சி கேக்குறேன், இப்படி பண்ணாதீங்க. புருவோட உடம்புல பாதி ரத்த தக்ஷஷீலாவோடது தானே, அதை வெளியேத்தாதீங்க. இந்த சண்டைய அவனா விரும்பி ஏத்துக்கிட்டதால்கா அவன் தான் இங்க வர விருப்பப்பட்டான். அவன் இங்க இருக்கணுமா வேணாமான்னு இப்ப நான் தான் முடிவெடுக்கணும். நீ இந்த விளையாட்டை பொறுமையா வேடிக்கை மட்டும் பாரு ஆல்கா.
என்னங்க? பௌரவர்கள் போலவே அங்க இருக்கிற ராஜகுருவோட கணிப்பும் தப்பாத்தான் இருக்கு. தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியாதவன் எதிரிங்க கிட்ட இருந்து ராஜ்யத்தை எப்படி காப்பாத்த போறான்? ராஜா, நீங்க உங்க முடிவை இங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லணும். மகாராஜா, ஒரு தேரோட்டி முன்னாடி பார்த்து தான் தேரை ஓட்டுவான், பின்னாடி பார்த்து இல்ல. நீங்க தான் இந்த பௌரவ ராஜ்யத்தோட தேரோட்டி. வருங்காலத்தோட நன்மைக்காக கடந்த காலத்தை மறந்துதான் ஆகணும். அதே மாதிரி சில விஷயங்களை நாம மறக்கணும். தெளிவா சொல்லுங்க மகாராணி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? மகாராஜா, தண்டனைகள் குற்றங்களை நிறுத்தாத, இன்னும் தூண்டிவிடும். நான் என்ன பரிந்துரைக்கிறேன்னா, ஹஸ்தி தன்னோட தவறை திருத்திக்கிறதுக்காகவும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காகவும் நாம ஒரு வாய்ப்பை கொடுத்துதான் ஆகணும். எந்த குற்றத்துக்காக நான் பௌரவ இளவரசனுக்கு தண்டனை கொடுத்தனோ அதே தப்புக்கு தொணப்போனவனை எப்படி மன்னிச்சு விட சொல்றீங்க மகாராணி? வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறவன் மட்டும் திருடனாகிற மாட்டான் மகாராணி. அந்த திருட்டுக்கு தொணப்போனவனும் குற்றவாளின்றதை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அந்த ஹஸ்தி இளவரசன் கனிஷ்க தாக்குறதுக்காக இளவரசன் புருவுக்கு தொண போயிருக்கான். அந்த ஹஸ்தி உங்களையும் தாக்கியிருக்கா. இந்த குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாது மகாராணி. மகாராஜா, ஒருத்தர் செய்யற முதல் குற்றம் மன்னிக்கத்தக்கதுதான். அதோட ஹஸ்தி ரிபுதமனோட மகன். அவர் இந்த ராஜ்யத்துக்காகவும் ராஜ்யத்தோட முன்னேற்றத்துக்காகவும் தன்னோட முழு வாழ்க்கையையும் அர்ப்பணிச்சிட்டாரு. நாம அவர் குடும்பத்துக்காக இத கூட பண்ணக்கூடாதா? மகாராஜா, ஒருவேளை ஹஸ்தி திரும்பவும் தப்பு பண்ணா நீங்க அவனை தண்டிக்கும் போது நான் அப்ப தடுக்க மாட்டேன். ஆனா இப்பவும் நான் சொல்றது ஒரு விஷயம்தான். பௌரவ அரசர் பம்னி சேனாதிபதி ரிபுதமனோட மகனான ஹஸ்தியை தண்டிக்காம அவனுக்கு ஒரு வாய்ப்பை கண்டிப்பா கொடுத்தாகணும். அது மூலமா அவன் பௌரவ படையில சேர்ந்த தன்னோட நேர்மையான அப்பா மாதிரி ராஜ்யத்துக்கு சேவை செய்வான். இறுதி முடிவை நீங்க தான் எடுக்கணும் மகாராஜா.
ஹஸ்தி பண்ணது துரோகம். அதுக்கு மன்னிப்புக்கு இங்க இடமே இல்லை. ஆனா மரியாதைக்குரிய ரிப்புதமனோட சேவைகளை மனசுல வச்சு அவருக்காக நான் உன்னை மன்னிச்சு விடுற ஹஸ்தை. ஆனா ஒண்ணு, உன்னுடைய தந்தை ரிப்புதமனை போல இந்த பௌரவ படையில சேர உன்னை அனுமதிக்க மாட்டேன். இந்த பௌரவ படையில சேர உன்னை அனுமதிக்க மாட்டேன். உங்க வாழ்க்கையையும் சந்தோஷத்தையும் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சமர்ப்பிச்சிருக்கீங்க. ரிப்புதமன் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நாட்டு மக்களோட எதிர்காலத்துக்காகவும் நாட்டுக்காகவும் நிறையவே பண்ணியிருக்காங்க. உங்களுடைய இழப்புகளுக்கு நான் மரியாதை செலுத்துறேன். அதனால மீதி இருக்க வாழ்க்கையை சந்தோஷமாவும் செழிப்பாகவும் வாழ்றதுக்கு இந்த பௌரவ கஜானால இருந்து உங்களுக்கு தேவையான செல்வத்தை நீங்க வாங்கிக்கலாம். ஆனா இந்த பௌரவ ராஜ்யத்துல ரிப்புதமனுக்கு கிடைச்ச மரியாதை அவரோட மகன் ஹஸ்திக்கு என்னைக்கும் கிடைக்காது. இதுதான் நான் இவனுக்கு கொடுக்க போற தண்டனை. இதுதான் நியாயமும் கூட. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.